புத்திரகாரகன் குரு மேஷராசிக்கு நாளையில் உச்சமாயிருக்கிறாரு. மேஷராசிக்காரங்களுக்கு குழந்தை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? நம்ம நியூ இயரில் சொல்லும்போது சொன்னோம், 5ஆம் அதிபதி சூரியன் 5க்கு 6ல் சனி வீட்டில் வேற போய் மறையிறாருங்க. ஸோ அதனால் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்கலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் போய்க்கோங்க. ட்ரீட்மெண்ட்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மருத்துவம் வந்து வெற்றிகரமாக அமைகிற ஒரு அமைப்பை யார் கொடுப்பான்னா குரு கொடுப்பார். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், கவலைப்படாதீங்க, ஜூன் மாதத்துக்கு மேலே குரு வந்து உச்சமாயிடுறாரு. அப்போ அந்த குரு வந்து உச்சமாக போகிறாரு, வேறு எதுக்கு கவலைப்படணும்? இப்போ எப்படி வந்து குருவை வந்து நீங்கள் குழந்தைய கொடுப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 5ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு இல்லை, 4ல் இருக்கிறார்ல. 4ல் என்னது? மன நிறைவு. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு வேறு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லைன்றது மட்டும்தான் அவங்களோட உச்சபட்ச கஷ்டம். அப்போ அந்த மன கஷ்டங்கிறது நீங்கிற இடத்துக்கு தானே குரு வராரு. அப்போ இதுக்கு ஒரு வழியை கொடுத்துருவாரு. அப்போ நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும். அது போக நம்ம ஒரு குரு ஸ்தலத்தையும் நான் இந்த வீடியோலேயே சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் என்னென்னு பார்த்தா, இந்த டெம்பிளுக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குழந்தை பிரார்த்தன் சர்வ நிச்சயமாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு.